தேடாதன்னு சொன்னான். எனக்கு மனசே கேட்கலமா. ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு இவ எங்கம்மா போவா? அதனாலதான் உன்னை கூட கேட்காம என் வீட்டுக்கு வாடின்னு சொல்லிட்டேன். மா, இவங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும்மா. வேணான்னு மட்டும் சொல்லிடாத. அம்மா, எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் வீடு பார்த்துக்கிட்டு நாங்களே தனியா போயிடுறோம். நீ எதுக்கு கல்யாணி தனியா போனோம்? இங்கே இருந்துக்கோ. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. உங்களோட சேர்த்து 5 பொண்ணுங்கன்னு நினைச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் ஒன்னாவே இருங்க. நாங்களும் இங்க துணை இல்லாம தான் இருக்கோம். ஒன்னா சேர்ந்து பிசினஸ் வேற பண்றீங்க. நீங்க இங்க இருக்கிறது தீபாவுக்கு உதவியா இருக்கும். கல்யாணி, நீ வேற வீடெல்லாம் பார்க்காத. உன் புருஷனோட சமாதானம் ஆகிற வரைக்கும் இங்கே இருந்துக்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? முகத்தை பார்த்தா சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல டீ போட்டு கொண்டு வரேன். அம்மா என்ன சொல்ல போறாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, அவங்களே சரின்னு சொல்லிட்டாங்க. ஏய், நீ ரூம் கூட்டிட்டு போ. சரிக்கா, வா. இங்க பாரு, சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். முதல்ல உட்காரு. உட்காருடி. என்னன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க? என்னடா வேணும் உனக்கு? அண்ணா அதான் நான் செமஸ்டர் வருது, ப்ராஜெக்ட் முடிக்கணும். 1 வீக்ல கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, கிளியர் பண்ணிக்கலான்ட்டு தான். அண்ணா ப்ளீஸ், நான் நீங்க ஹெல்ப் பண்ணாதான் நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். சாரி, என்னாலலாம் ஹெல்ப் பண்ண முடியாது. வேற ஆளை பாத்துக்கோ. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா. அண்ணா நிலுங்கண்ணா. ஹெச்ஓடி உங்களை தானே ப்ராஜெக்ட் கைடா போட்டிருக்காரு. அதுக்கு அண்ணா நீங்க ஹெல்ப் பண்ணாதானா என்னால் அசைன்மெண்ட்டை முடிக்க முடியும். ஐ எம் வெரி சாரி. நான் வேற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் ஹெச்ஓடி கிட்ட பேசிக்கிறேன், நீ வேற ஆளை பாத்துக்க. அண்ணா ஏன்னா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீ நிலாவுடைய பாய் ஃப்ரெண்ட்ரா. அவளுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருக்கும் நான் ஹெல்ப் பண்றதா இல்ல. அண்ணா 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 அவ பண்ண தப்புக்கு நான் என்னண்ணா பண்ணுவேன்? என் மேலே என்ன கோவப்படுறீங்க? அப்படின்னா உனக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லையா? அவளை நான் மறந்துட்டுனா மறந்துடுவியா? அது எப்படின்னா முடியும்? தெரியுதுல, சீனியர்னு கூட பார்க்காம என்ன அவ அவளை இன்சல்ட் பண்ணியிருக்கா. என்னால இப்ப வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல. நீ அவ பாய் ஃப்ரெண்ட் தானே, உனக்கு போய் நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா. அதுக்காக என்ன பழி வாங்குறதுல நியாயமே இல்லையேண்ணா. அப்ப கூட உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசினேன். அண்ணா சீனியர்ட்ட அப்படி பேசுறது தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன்னா, வார்ன் பண்ணியிருக்கேன். எனக்காக ஒரு வாட்டி அவளை மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஓகே, உனக்காக நான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். உன்னுடைய அசைன்மெண்ட் தான் கிளாஸ்லயே பெஸ்ட்னு சொல்ல வைக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. அவசரப்படாத. லாஸ்ட் இயர் நான் சப்மிட் பண்ண அசைன்மெண்ட்டை அப்படியே உனக்கு கொடுத்துறேன். நீ பேரை மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். என்னன்னு சொல்லுங்கண்ணா, கண்டிப்பா பண்றேன். நம்ம காலேஜ்ல புதுசா சேர்த்திருக்கால துளசி, அவ அந்த நிலா வீட்டுல தானே ஸ்டே பண்ணிருக்கா? ஆமா. அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்ப சொல்லு. இனிமே அவ அங்க இருக்க கூடாது. துளசிய வீட்டை விட்டு விரட்டியாச்சு. இப்ப அவ அங்க இல்லன்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் என் அசைன்மெண்ட் உன் கையில இருக்கும். அது எப்படின்னா முடியும்? நிலாவும் அவங்களும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. நான் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டா. ஓ, அப்ப நீ யாரா? நிலாவுடைய எனிமியா? லவர் தானே? நீ சொன்னா அவ கேப்பா. உன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னா இதை நீ பண்ணிதான் ஆகணும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்னால் இது முடியுமான்னு தெரியல. முடியணும்டா. நிலா உண்மையிலேயே உன்னை லவ் பண்றானா அவ கண்டிப்பா கேப்பா. உன்னால முடியும்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். இல்லைன்னா முடியாது. அண்ணா 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 ஒரு நிமிஷம்ண்ணா. நான் நிலாட்ட கண்டிப்பா பேசுறேன். ஆனா என்னன்னு சொல்லி அவங்களை அனுப்ப சொல்றது? அது உன் பிரச்சனை. நீ கெஞ்சினாலும் சரி, இல்ல காலை பிடிச்சி கதறினாலும் சரி, நான் முக்கியமா துளசி முக்கியமான சீன் போட்டாலும் சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. துளசி அங்க இருக்க கூடாது. ஓகேண்ணா, நான் எப்படியாச்சும் நிலாட்ட பேச அவங்களை அனுப்ப சொல்றேன். ஆனா கண்டிப்பா நீங்க ப்ராஜெக்ட் முதல்ல அதை முடிச்சிட்டு வா. அசைன்மெண்ட் அப்புறம் பாத்துக்கலாம்.
ஏண்டா அவன் தான் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானா? நீ பாட்டுக்கு சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால முடியுமாடா? ஏன்டா முடியாது? ஏய், என்ன நீ நிலாவோட அடிமடா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன் பேச்ச அவ கேட்க மாட்டாடா. துளசி இங்க வந்ததுக்கு அப்புறம் உன்னை அவ மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. கூட பிறந்த அக்கா மாதிரி எப்பவும் அவளோட தான் சுத்திட்டு இருக்கா. அவளை போய் வீட்டை விட்டு அனுப்புவாங்கிற? உன் மூஞ்சில தான் குத்துவா. அசிங்கமா வேண்டா மச்சான். மச்சான், நான் தெரியாம தான் கேக்குறேன். நிலா உன்னை நிஜமாவே லவ் பண்றாளாடா? எனக்கு என்னமோ அப்படி தெரியலடா. உன்னை தினம் தினம் டார்ச்சர் பண்றா, கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அவளை மாதிரி ஒரு அடாவடி பிடிச்சவளோட ஏன்டா சுத்திட்டு இருக்க? உன்னை ஒரு பூனையா நாயா செல்ல பிராணியா தான் நடத்திட்டு இருக்கா. அவளை போய் லவ் பண்றியடா? இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசி முடிச்சாச்சா? நிலாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றான்னு தெரியுமா? என் மேல எவ்வளவு உசுரா இருக்கான்னு ஏதாச்சும் தெரியுமா? அவ என்ன டார்ச்சர் பண்றது, பிடிவாதம் பிடிக்கிறது, வம்பு வளர்க்கறது, என்ன பாடா படுத்தி எடுக்கிறது, இதெல்லாம் தான்டா உனக்கு தெரியும். ஆனா எனக்கு கிடைச்ச லவ்வர் மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு பல நாள் என்ன ஃபீல் பண்ண வச்சிருக்கா தெரியுமா? எனக்காக அவ இவ்வளவு தூரம் பண்றாளேன்னு பல நாள் நான் கலங்கியிருக்கேன்டா. அந்த அளவுக்கு என் மேல உசுரியே வச்சிருக்கா. உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன், அதை கேட்டுட்டு அப்புறம் பேசு. ஏய், என்னடா பெக்க பெக்கன்னு முழிக்கிற? ஆளே இல்லாத ரோட்ல வீலே இல்லாத சைக்கிளுக்கு பம்பே இல்லாம காத்தடினா அடிக்க மாட்டியா நீ? ஆனா இந்த காலேஜ்ல ராகிங் எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களே. அடிங்க, நாங்க என்ன உன்னை ராகிங் கடை பண்றோம்? சும்மா பேசி கலைச்சு கொடுமை பண்றோம்டா, அவ்வளவுதான். நீ பம்ப் அடிச்சு பஞ்சர் போட்டதெல்லாம் போதும், திரும்பி நின்று டீசல் புடி. அண்ணா, யாருக்கு டீசல் பிடிக்கணும்? நல்லா கேட்டாடா கேள்வி, சூப்பரா. இவன் என்னடா பச்சை பிள்ளையாட்டா இருக்கான்? மாப்பிள, இங்க இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் ரொம்ப நாளா குளிக்காம இருக்கு, எல்லாத்தையும் வாட்டர் வாஷ் பண்ணிடு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுதுண்ணா. ஆனா பப்ளிக்ல பாத்ரூம் போறது தப்பு இல்லையாண்ணா? ஏய், நீ கெட்ட கேட்டுக்கு பப்ளிக்ல போகாம ஃபாரின்லயா போவ? எதிர்த்து பேசுன உன் மூஞ்ச பேத்துருவேன், அவ்வளவுதான். ஹே விக்கி, உன்னதான் தேடிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தோடா, இன்னைக்கு தான் மொக்க பையன் ஜாயின் பண்ணிருக்கிறான், அதுக்குள்ள ஃபிகரா அம்முது. என்ன முறைக்கிற? சினிஸ்டார் கணக்கா சீனியர்ஸ் இருக்கிறோம், எங்களெல்லாம் தேட மாட்டியா? என்ன ராகிங் பண்றீங்களா? மரியாதையா போயிடுங்க. போகாட்டி என்னடி பண்ணுவ? ஃபோன் பண்ணுவேன், பிரின்ஸ் கிட்ட போட்டு கொடுப்பேன், இல்லனா ஐஜி கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் இரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ ஹலோ, போனை காட்டி சீனை போடுறியா? பிரச்சனை பண்ணாம போங்கடானா போயிட்டே இருக்க போறோம். இந்த வேலையெல்லாம் வேணாம் மச்சான், கிளம்புங்கடா போலாம். இவ சரியான ரவுடியா இருக்கிறா. என்ன முறைக்கிற? நாங்கெல்லாம் பாடையே வந்தாலும் தோட நடுங்கி நிப்போம். யாருகிட்ட வீரம் காட்டுற? டேய், பேஜார் பண்ணிக்காதீங்கடா. பிரின்சி கூப்பிட்டாருன்னா பிச்சு எடுத்துருவாரு. வாங்கடா போலாம். சரிடா மச்சான், போலாம். நிலா, சூப்பர், பின்னிட்டடி. நீ செல்லல, உனக்காக இத கூட பண்ண மாட்டேனா? ஆமா, என் காலேஜ்ல நீ என்ன பண்ற? போடா, இனிமே இது உன் காலேஜ் கிடையாது, நம்ம காலேஜ். என்னடி சொல்ற? நீ இங்க ஜாயின் பண்ணிருக்கியா? எஸ். ஆனா நீ பிட்ஸ் பிலானில தானே சேர போறேன்னு சொல்லிட்டு இருந்த. நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே. எங்க அம்மா அப்பா தான் அங்க சேர்த்து விடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்கு உன் கூட படிக்கணும்னு தான் ஆசை. அதான் சீட் கிடைச்சு வேணான்னு சொல்லிட்டு இங்க ஓடி வந்துட்டேன். ஏன்டி இப்படி பண்ண? அந்த காலேஜ்ல சீட் கிடைக்காதான்னு ஒவ்வொருத்தனும் தவிச்சிட்டு இருக்கான். கோடீஸ்வரனாவே இருந்தாலும் அங்க சீட் கிடைக்கிறதே கஷ்டம். உனக்கு வசதி இருக்கு, மார்க்கும் எடுத்திருக்க, அதெல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்கடி வந்த? உனக்காக தான்டா. தங்கத்திலேயே கட்டி கடவுளே வந்து சொல்லி கொடுத்தாலும் அப்படி ஒரு காலேஜ் எனக்கு அவசியமே இல்ல. எனக்கு நீதான் முக்கியம், உன் கூட இருக்கிறது தான் முக்கியம். எனக்கு இங்க சீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்? படிப்பே வேண்டான்னு சொல்லிருப்பேன். என் கழுத்துல தாலி கட்டுறியான்னு கேட்டிருப்பேன். எனக்கு புக்ஸை விட உன் முகத்தை பார்க்கணும், தினம் தினம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான்டா எனக்கு வேணும். இனிமே உனக்கு சாப்பாடே கிடையாது, பச்சை தண்ணி கூட தரமாட்டேன்னு சொன்னா பட்னியா கூட இருந்துருவேன். ஆனா உன்னை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடா. எனக்கு படிப்பு பதவியும் முக்கியம் இல்லடா, எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். நீ என்னோட வாழ்க்கைடா. நீ மட்டும் என் கூட இருந்தா போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லடா. அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வாடின்னு சொல்லு, நான் வந்துருவேன்டா.
ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்த காலேஜ் விட்டுட்டு நீ ஏண்டி இங்க வந்தேன்னு நீ கேட்டிருக்கவே கூடாது. நீ இங்க இருக்க, உன் உயிரை விட்டுட்டு உடம்ப மட்டும் அங்க போய் படினா படிக்குமாடா? நீ என் உயிர்டா. நான் எப்படிடா அங்க இருப்பேன்? படிச்சு பட்டம் வாங்கி பேருக்கு பின்னாடி இன்ஜினியர்னு போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம். எனக்கு விக்கியோட லவ்வர்னு சொல்லிக்கணும், பொண்டாட்டின்னு சொல்லிக்கணும். அந்த சந்தோஷத்தை எதுக்காகவும் நான் இழக்கவே மாட்டேன். ஏய் நிலா, என்னடி இதெல்லாம்? நீ இந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்க? ஏய், நான் உயிரையே வச்சிருக்கேன்டா. என் நெத்தியில உன் பேர் தான் எழுதியிருக்கு. நொடிக்கு நொடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணுங்கிறதாண்டா விதி. நீ எனக்கு என்னவா இருக்க தெரியுமா? தூங்குனாலும் முழிச்சிருந்தாலும் துக்கப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் வேணும் வேணுங்கிற அளவுக்கு காத்தா சுவாசிக்கிறமே ஆக்சிஜன், அதுவா இருக்கேடா. நீ 10 நிமிஷம் இல்லைன்னா நான் செத்து போயிருவேண்டா. இப்ப சொல்லுடா, நிலா எனக்கு யாரு? தேவதடா, உனக்காக பிறந்த ஏஞ்சல்டா அவ. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை பத்தி ஏய் சாரி மச்சான், நிலா உன்னை இந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்றான்னு எனக்கு தெரியாதுடா. நான் கூட பல தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன். இந்த பொண்ணு இவனை போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் இதெல்லாம் பொறுத்துக்கணும்னு இவனுக்கு என்ன தலையெழுத்தான்னு உனக்காக பல நாள் ஃபீல் பண்ணிருக்கேன்டா. ஆனா இப்பதானே எனக்கே தெரியுது அவளோட இம்சையை ஏன் பொறுத்துக்கிறேன்னு. ஒரு பொண்ணால இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சானா அவ எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பொறுத்துக்கலாம்டா, தப்பே இல்ல. இனிமே என் நிலாவை பத்தி கமெண்ட் பண்ண மாட்டியே? சத்தியமா மாட்டேன்டா. நிலா மாதிரி ஒரு பொண்ணோட லவ்வ சந்தேகப்படுறதுலாம் பெரிய தப்பு. நிலா விஷயத்துல நீ உண்மையிலே லக்கி தான்டா. அந்த பெருமை எனக்கு எப்பவுமே உண்டுடா. நிலா எனக்காக எதையும் பண்ணுவா. அந்த நம்பிக்கையில தான் சிவா சொன்னப்போ துளசியை வீட்டு விட்டு அனுப்புறதை பத்தி நான் அவகிட்ட பேசுறேன்னு சொன்னேன். மச்சான், எனக்கு இப்பவும் டவுட்டா இருக்குடா. நிலா உன் மேல உயிரே வச்சிருக்கா, அதெல்லாம் ஓகே. அதுக்கு ஈக்குவலா துளசி கிட்டையும் உரிமையோட பழகிட்டு இருக்கா. அவளை போய் வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொன்னா கேட்பாங்கறியா? டேய், நிலாவுக்கு என்னை விட எதுவுமே பெருசு இல்லடா. நான் சொன்னா அவ கண்டிப்பா கேட்பா. ஃபோன் பண்ணி தனியா வர சொல்லி துளசியை அனுப்பிடுன்னு சொல்லுவேன். அவ நிச்சயம் அனுப்பிடுவாடா. இது நடக்குதா இல்லையான்னு நீயே பாரு. அப்பா, கல்யாணியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவகிட்ட நானே பேசுறேன். எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு வர சொல்றேன்பா. இல்லப்பா, ஊரை விட்டு போற அளவுக்கு அவ ஒன்னும் கோழ கிடையாது. அவ தீபா வீட்டுல தான் இருக்கா. சரிங்கப்பா. சரி, ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்களா? சரிப்பா, நான் வச்சிடுறேன். நான் ஊருக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வந்துடுறேன். நிலா வர எப்பக்கா வருவீங்க? இவ ஒருத்தி கிளம்புறப்ப அபிஷேகம் மாதிரி எப்ப வருன்னு கேட்டுக்கிட்டு. நான் உன்னைய கேட்டேன், வாய் முடிட்டு சுமார். அக்கா தானே கேட்டேன். யாரை கேட்ட என்னடி? கிளம்புறப்ப தடங்கல் பண்ற மாதிரி பேசாதே. எத்தனை விட சொல்றது? பாட்டி, கோவப்படாதீங்க. நிலாவால என்ன பிரிஞ்சிருக்க முடியல. அந்த அளவுக்கு அட்டாச் ஆயிட்டா. அதுக்காக நீ எங்கேயும் போகாம இங்கேயே இருக்க முடியுமா? வாரம் நீ சென்னை கிளம்புறப்பால இதே பிரச்சனை தான். அதை சகஜமா எடுத்துக்க வேண்டாமா? நீ வீட்டை விட்டு கிளம்பிட்டாலே போதும், உடனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்னையும் பாடாப்படுத்துறா. இல்ல பாட்டி, இந்த தடவை அப்படி பண்ண மாட்டா. பிரச்சனை இல்லாம சமத்தா நடந்துப்பா. என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? பாட்டியை தொந்தரவு பண்ண மாட்டியே? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. தீபாவோட ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு நாளைக்கு ஈவினிங்கே நான் வந்துடுறேன். சரியா? குட் கேர்ள். சரி, வரேன் பாட்டி. வரேன்னு. சொல்றா. நிலா, எங்கடி இருக்க? வீட்ல தான் இருக்கேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டி. நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வந்துடுறியா? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்டா. துளசி அக்கா வேற ஊருக்கு கிளம்பிட்டாங்க. வீட்ல இருக்கவே கஷ்டமா இருக்கு. என்னது, துளசி அக்கா ஊருக்கு கிளம்பிட்டாங்களா? ரொம்ப நல்லதா போச்சுடி. ஏன்டா அப்படி சொல்ற? அவங்க வீட்ல இருந்தா என்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிடுவல்ல. அந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் நம்ம தனியா மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சரிடா, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்.
ஓகேடி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. ம் பாய். மச்சான், அந்த பொண்ணு துளசி அவளாவே ஊருக்கு கிளம்பிட்டாளாண்டா. சிவா சொன்ன டீலிங்கை பத்தி பேச ரொம்ப வசதியா போச்சுல்ல? அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. அக்கா அக்கான்னு சொல்லி நிலா வேற அவ கூட அட்டாச்சா இருக்கா. நீ ஏதாவது சொல்லி அவ ஏதாவது பிரச்சனை பண்ற போறாடா. நீ எதுக்கும் நிலா கிட்ட உஷாராரு. ம் சரிடா. சரி மச்சான், நான் கிளம்புறேனே. ம். ரோஜா, என்னாச்சு? பார்த்தா தெரியல, காலையில இருந்து ஒரே குமட்டலா இருக்கு. இங்க என்ன எதுன்னு கேட்க நாதி இருக்கா? நானே என் பாட்டுக்கு வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஏன் வாந்தி வருது? எல்லாம் ஒரு வேண்டுதல் தான். அத்தா மகமாயி, என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடு. நான் 3 வேளையும் வாந்தி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான். ரோஜா, விளையாடாத. உடம்புக்கு என்னன்னு சொன்னாதானே தெரியும். எனக்கு என்ன உங்களுக்கு என்னங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? பெருசா வந்துட்டாரு, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கு. தள்ளுங்க தள்ளுங்க. இந்த பாரு, நியாயமா பார்த்தா உன் மேல இடியே விழுந்தாலும் நான் ஏன்னு கேட்க கூடாது. அந்த அளவுக்கு நீ அராஜகம் பண்ணிருக்க. ஆனா உங்க அப்பா அம்மா ஏன் பொறுப்புல விட்டு போயிருக்காங்க, அதனால கேக்குறேன். என்ன பிரச்சனை? ஆமாமா, என்ன பிரச்சனைன்னு சொன்னா அப்படியே தீர்த்து வச்சிருவாரு. என்ன தோற்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதுவா இருக்குமோ? ரோஜா, நீ வாமிட் பண்றத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. ஏதாவது விசேஷமா? நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா? தலைக்கு எதுவும் குளிக்காம இருக்கியா? அடச்சி, இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்ல? ஆசியா பார்த்து 5 மாசம் ஆச்சு, ஈனிழிச்சு 8 மாசம் ஆச்சுன்னு இங்க வாழ்க்கையே சீர் கெட்டு போய் கிடக்கு. இதுல குழந்தை வேறயா? உன்னை என் புருஷன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல ஒரு குழந்தை வேற உண்டாயிட்டா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே நாசமா போயிடும். நல்ல வேலை அந்த ஆத்தா மகமாயி இப்படி ஒரு துர்பாக்கியம் நடக்காம என்ன காப்பாத்திருக்கா. இங்க கட்டின பொண்டாட்டிக்கு மரியாதை இல்ல, இதுல ஒரு குழந்தை வேற வேணுமாம்ல? நான் மட்டும் வேணும் தான் கேட்டேன். உன்ன மாதிரி ஒருத்திக்கு குழந்தை பிறக்கிறத விட பிறக்காம இருக்கிறது நல்லதுதான். அதான் குழந்தை தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி வா, உடம்புக்கு என்னன்னு டாக்டரை காட்டிட்டு வரலாம். செத்தாலும் நான் உங்க கூட வர மாட்டேன். என் உடம்ப பாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ரோஜா அக்கா, ஐயோ என்னாச்சு கண்ணு? என்னாச்சு? திரும்பவும் வாந்தி எடுத்த? ஆமாக்கா. ஐயோ, உங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் 2 வாட்டி வாந்தி எடுத்துட்டேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஓயாம வாந்தி எடுத்தா உடம்புல நீர் சத்து குறைஞ்சிருமே. உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதை ஏன் கேக்குறீங்க? என்னால ஒழுங்கா நிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. நான் படுற வேதனை அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஏன் ரோஜா, உனக்கு உடம்பு முடியலன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நல்லா இருக்கு நீங்க சொல்றது. ஒரே வீட்ல இருக்கீங்க, இவ உடம்புக்கு முடியாம இருக்கிறது கூட சொன்னாதான் தெரியணுமா? நீங்க பாத்துக்கிற லட்சணம் இதுதானா? ஆனாலும் ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி போட்டு பாடுபடுத்த கூடாதுங்க. இவ என்ன ஆடா மாடா? கட்டின பொண்டாட்டிங்க.
இத கூட பாத்துக்க மாட்டீங்க. இந்த பொண்ணு நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்குமா? தாய் தகப்பனை விட்டு வந்து புருஷனே கதின்னு இருக்கா. இவளை கவனிக்கிறதுக்கோ இல்ல ஒரு வாய் சாப்பிட்டேன்னு கேட்கறதோ இந்த வீட்டுல நாதி இருக்கா? ஏதோ வெந்ததி வேகாதி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு போல. இங்கதான் சத்தான ஆகாரம் கிடையாது, இதுல சண்டை வேற போட்டுக்கிறாங்க. ஆகாம என்ன பண்ணும்? கட்டின பொண்டாட்டிக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. இவங்க எல்லாம் பெருசா ஹோட்டல் நடத்தி என்னங்க பிரயோஜனம்? அட விடுக வரி. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாது. பழகின தோசை நம்ம தான் பாத்துக்கணும். வா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம். இங்க பாருமா, உன் கூட பிறந்த பொறப்பா என்ன நினைச்சுக்க. யார் பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஏங்க என்கிட்ட கார் இருக்குங்க, நானே இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்க்கிறேன். யோ உங்ககிட்ட கார் இருக்கு, அறிவு இருக்கா? இந்த பொண்ணுக்கு உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்சதுமே அடுத்த நிமிஷமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கணும். நாங்கெல்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. யோ கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசியா? இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு யாருக்கா தெரியும்? கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. மரியாதை இல்லாம வாயா போயான்னு பேசின மான நஷ்ட வழக்கு போட்டு கோர்ட்ல நிக்க வச்சிருவேன். என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? பொண்டாட்டிய பாத்துக்க வக்குல வாய்க்கிழிய பேசுற. அட விடுங்க, மனித அபிமானனா இவரை என்ன வேலைன்னு கேக்குறாரு. இவர்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லங்க. நீ வா ரோஜா, உனக்கு உடம்பும் சரியில்லை, புருஷனும் சரியில்லை. உன்னை நினைச்சாலே எனக்கு பெரிய கவலையா இருக்கு. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணை. உன் புருஷன் சரியில்லைன்னு உனக்கு அக்கா மாமா நாங்க இருக்கோம். நீ வாமா போலாம். ஏங்க கொஞ்சம் நகரீங்களா? உதவிதான் செய்ய முடியல, உபத்திரமாவது செய்யாம இருங்க. போங்க. ஏங்க நானும் வரேங்க. இவளை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க போய் உங்க ஹோட்டல்ல பாருங்க, அதானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீ வாமா. என்ன பண்றது ரோஜா, எல்லாம் உன் தலை எழுத்து.